ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாட்சியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படித்த செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு அரியர்ஸ் வந்து இருக்கலாம். ஒரு சில பேருக்கு அந்த அரியர் எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு தெரில அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ நான் பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரோ, எனக்கு 1-2 பேப்பர் இருக்குது, அது எப்படி கிளியர் பண்ணுறேன்னு ஐடியா கொடுங்க, டிப்ஸ் கொடுங்க, அதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அப்ரோச்சாக கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரெண்ட் அப்ரோச்சாக தான் இருக்கும். ஃபுல் வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா நான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் மோட்டிவேஷன் கொடுத்துருக்கேன். அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சீடியை பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த பிக்சரை பாருங்கள். உங்களுக்கு 2 ரோடாக வந்து டேன் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இந்த கேக் பீஸாக பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் இந்த காயினை பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் இந்த பாலை பாருங்கள். ஸோ என்னடா சம்மந்தமே இல்லாமல் இந்த வீடியோ போயிட்டுருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் இந்த ரோடை பாருங்கள். ஸோ அடுத்து இந்த ஆர்ச்சர் போர்டை பாருங்கள். ஸோ லாஸ்ட் இந்த ட்ரீயை வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் என்ன ப்ரோ எனக்கு எதுவுமே புரியலை அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ இந்த பிக்சரை பார்க்குறப்போ ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு ஆளுக்கும் வந்து தோணியிருக்கும். ஃபஸ்ட்டு அப்படி தான். ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட இந்த வீடியோ காமிச்சிங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு இந்த பிக்சரை பார்த்தோன்னே ஒரு ஐடியா தோணும், உங்களுக்கு இந்த பிக்சரை பார்த்தோன்னே ஒரு இது தோணும். அதே தான் ஒரு செமஸ்டர் நம்ம வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்க ஒரு அப்ரோச் யூஸ் பண்ணுவாங்க, நம்ம ஒரு அப்ரோச் யூஸ் பண்ணுவோம். இருந்தாலும் அவங்க அப்ரோச் பண்ணுற இதில் வந்து அவங்க பாஸ் ஆகிருக்கலாம். இருந்தாலும் நம்ம பண்ணுறது வந்து பாஸ் ஆகலை அப்படின்னாலும் நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு ஐடியா யூஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கும் வந்து அவங்களோட மார்க் எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல இருக்குது. அவங்க வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை மட்டும் ரெஃபர் பண்ணி படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி படிக்கிறது தான் பெட்டர். இன்னொரு சிலபஸ் வச்சு படிக்கணும். ஸோ நிறைய பேர் சிலபஸ் வந்து என்னென்னே தெரியாமல் அவங்களாம் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எடுத்து இது கண்டிப்பாக வரும் அப்படின்னு நினச்சி படிச்சுட்டு இருப்பாங்க. ரெகுலேஷன் 2017 அதை கேட்டிருக்காங்க, ரெகுலேஷன் 2021 கண்டிப்பாக கேட்பாங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எடுத்து படிப்பாங்க. ஆனால் அவங்க சிலபஸில் அந்த டாபிக் இருக்காது. ஸோ உடனே வந்து எக்ஸாமில் அதை கேட்காதப்போ அந்த மாதிரி இருக்கிறதுல நிறைய பேருக்கு வந்து மார்க்ஸ் வந்து கம்மியாகும். ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து உங்களுக்கு நான் டிப்ஸ் அண்ட் டிக்ஸ் அண்ட் மோட்டிவேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். அது என்ன அப்படிங்கிறத அந்த ஃபுல் வீடியோவில் போய் பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் மட்டும்தான். அந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.